வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெட் எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா, இது மாதிரியான ஒரு ரவுண்ட் ஸ்டோன் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோன் வச்ச செயின் இது எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம வந்து ஸ்டெட்டு செய்கிறதுக்கான பேஸ். இந்த இது எடுத்துருக்கோம். இது வந்துட்டு இது மாதிரிலையும் கிடைக்கும். இதில் சின்ன சைஸ் வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அது மாதிரியும் கிடைக்குது. அப்புறம் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டெட்டுக்கு வந்து பேஸ். இது மாதிரி இல்லாமல் எல்லாமே அந்த டைலரிங் மெட்டீரியல் கிடைக்கிற ஷாப்பில் எல்லாமே இது எல்லாமே கிடைக்குது. அதுக்கு வந்து பேக்கில் வைக்கிற அந்த கேப்லேருந்து எல்லாமே அப்படியே செட்டாக தான் கிடைக்கும். இது எல்லாமே இது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டட்டு வந்து செய்ய போகிறோம். நம்ம வந்து இப்போ ஸ்டட்டு ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம காலருக்குலாம் வைக்கிற மாதிரியான பேப்பர் ஃபியூஷன் தான் அதுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஷைனிங் சைடு இல்லாமல் அதுக்கு ராங் சைடாக இருக்கிற சைடில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபேப்ரிக் க்ளூ ஒரு ட்ராப் அது மாதிரி வச்சுட்டு இந்த ரெட் ஸ்டோனை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு பிறகு அடுத்தது நம்ம இது ஓரமாகவே இந்த செயின் வச்சுக்கலாம், அந்த ஸ்டோன் செயின். இதை நம்ம தேவையான அளவுக்கு வச்சுட்டு மீதத்தை வந்து நம்ம கட்டர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த இன்னொரு ரவுண்டுமே இதே மாதிரியே தான் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒரு ஸ்டெப் செய்யும் போது நம்ம கொஞ்சம் டைம் காஞ்சதுக்கு பிறகு பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம நீட்டாக இருக்கும் பார்க்குறது. இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு பிறகு நம்ம கட்டரை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் காஞ்சதுக்கு பிறகு எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அது கொஞ்சம் டைம் இதை காய விட்டுறலாம். இது காஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணிட்டு எடுத்து செய்யலாம். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இப்போ சில்க் த்ரெட்டை வந்து இதில் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டட்டோட பேஸ் அந்த ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20 ரவுண்ட் அளவுக்கு நம்ம இப்போ சுற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து 20 ரவுண்டு அது மாதிரி சுற்றிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா நீட் பண்ணிட்டு இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம், இதுங்க நகராத அளவுக்கு. எல்லாமே அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா ஜாயின் ஆகி நல்லாயிருக்கும். இதை வச்சிடும். இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு பிறகு அடுத்தது அதை சுற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ரவுண்டு சுற்றிக்கலாம். நம்ம வந்து இப்போ 2 ஸ்ட்ரிப் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட இப்போ ஸ்டட் பேஸில் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூவை இப்படி லைட்டாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இப்படி கொஞ்சம் பட்டையாக அப்படி எடுக்க நல்லா ஷைனிங்காக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஒரு டைமும் நம்ம நல்லா இப்படி டைட் பண்ணிட்டோன்னா நல்லா ஷைனிங் இருக்கும், பார்க்கும்பொழுது நல்லா நீட்டாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் டைட் பண்ணி இப்படி உள்ளே விட்டு எடுத்தோம்னாலே நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்கும்போது. நம்ம வந்து இந்த இடத்தோட அடுத்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம். இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற ஸ்டெட்டு வந்து வைக்கிறதுக்காக ஒரு வந்து ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியிலே கொஞ்சம் நம்ம வந்து நிறுத்திக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம க்ளூ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம இந்த இடத்தோட கட் பண்ணிவிட்டு இதை சரி பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் நேரம் இப்படி கையில் பிடிச்சிட்டு வச்சுட்டோம்னா நல்லா காஞ்சிடும் நம்மளுக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு பாதி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பாதிக்கும் முன்னாடி வந்து நம்ம எந்த இடத்துல பேக் சைடில் இப்படி தொடங்கியிருந்தோம்னா அதே சைட்லேருந்து திரும்ப இப்போ அடுத்தது தொடங்கும் போது க்ளூ வச்சுட்டு நம்ம தொடங்கிக்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்டட்டோட பேஸில் வந்து ஸ்லிப் த்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே இப்படி ரோல் பண்ணிட்டோம். இது மாதிரி வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்தது வந்து இந்த ஸ்டோன் செயினை வந்து அதில் ஒட்டிக்கலாம். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். நம்ம அப்போ தான் அந்த ஸ்டெட்டை வந்து கரெக்டாக அந்த ஹோலில் பொருத்தும் போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து பிளாஸ்டிக் பேஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டட்டோடது கொஞ்சம் வழுக்கி வரும். நம்ம அந்த த்ரெட்டு சுற்றும் பொழுது அதை மட்டும் கொஞ்சம் டைட்டாக நம்ம சுற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது காஞ்சதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து ஸ்டெட்டை வந்து எப்படி பொருத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஸ்டட்டு பேஸ் காயிற டயத்தில் நம்ம வந்து இந்த ஸ்டட்டு மேலே போடுறது வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து காஞ்சிடுச்சு. அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த ரவுண்டு ஒட்டுன மாதிரி அப்படியே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்டட்டோட பேஸு. இது எல்லாமே டைலரிங் அந்த ஷாப்லேயே கிடைக்கும். இது எல்லாமே இது மாதிரி நம்ம வாங்கிட்டு இது பொறுத்துறதுக்கும் இந்த சைஸ்க்கு வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ரவுண்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இந்த பேஸை வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டைம் காஞ்சதுக்கு பிறகு நம்ம அதில் வந்து எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இந்த ரவுண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டட்டோட கீழே பேஸ் இருக்கிறத இதில் வந்து சென்டராக பார்த்து நம்ம ஒரு ஹோல் மாதிரி போட்டு இதில் ரெடி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டட் இதில் சென்டரில் இப்படி ஒரு கம் வச்சுக்கலாம். அப்படி இதை வச்சு நம்ம இப்படி பொருத்தி கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சதுக்கு பிறகு அப்புறம் அந்த மீதம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அழகாக கொஞ்சம் டைம் இதை காய விட்டுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இது இப்போ காஞ்சிடுச்சு. இந்த மீதம் இருக்கிறது எல்லாமே நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டட்டோட இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து வழி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லிப் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு அழகான இயர்ரிங் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.